கிட்ட ஆஃபர் பாத்தீங்கன்னா ஜெனரல் சர்வீஸ் 1999 தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஜெனரல் சர்வீஸ். ஆமா, ஃபுல் சர்வீஸ். ஓகே. சோ நிறைய பேர் கேட்பாங்க ஜென்யூன் பிரேக் ஷூ தான் மாத்துறாங்களான்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் வந்து ராயல் என்ஃபீல்டோட பிரேக் ஷூ. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இன்ஜின் ஆயில் சொல்லியிருந்தேன். இது வந்து ராயல் என்ஃபீல்டோட லிக்விட் கன் இன்ஜின் ஆயில். இந்த இன்ஜின் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆக்சுவலா வந்து எல்லாமே ஓய். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்றது ஓய் எல்லாமே. டெஸ்க் பேடு எல்லாமே ஒரிஜினல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேட்டரியுமே கேட்டிருக்காங்க ஆம்ரான். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களோட பைக் வந்து சர்வீஸ் பண்ணலான்னு வருவாங்க. இங்க விடலாமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்களேன், ஒரு கஷ்டமா சொல்லுங்க. என்னைய பொறுத்தவரை ராயல் என்ஃபீல்டுக்கு சென்னையில ஒரு அருமையான ஒரு சர்வீஸ் சென்டர் அப்படின்னா இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. இதுவுமே நம்ம இங்க ஃபிட்மெண்ட் நம்ம சர்வீஸோட நீங்க விட்டீங்கன்னா இதுவுமே நம்ம ஃபிட்டிங் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துடலாம். இதுல டபுள் இரிடியம் ஸ்பார்க் பிளக் இருக்கு. சோ இந்த டபுள் இரிடியம் ஸ்பார்க் பிளக் பாத்தீங்கன்னா 1 lakh kilometers வாரண்டியுமே கொடுக்குறாங்க. சோ இந்த ஏர் ஃபில்டர் பாத்தீங்கன்னா 1 lakh kilometers இதுக்குமே வாரண்டி வந்து நம்ம லாங் டேர்முக்கு யோசிக்கிறப்ப இதுதான் உங்களுக்கு பெஸ்டாவே இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா 3000 காஸ்ட் வருது. அதுல இருந்து நம்ம ஆஃபர் பிரைஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எங்க கிட்ட ஆக்சசரிஸ் எது நீங்க வாங்கினாலும் அது இந்த ஸ்டோருக்குள்ளேயே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயரிங் கிட், ஸ்விட்ச், லைட் எல்லாமே வந்து டைரக்டா பிளக் அண்ட் ப்ளே. நாளைக்கு எந்த ப்ராப்ளமும் OMB-ல வராது. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஃபுல் கிட்டாவே கொடுக்குறாங்க. மோட்டோ கேர் பார்த்தீங்கன்னா வேகா, ஸ்டட்ஸ் அது மாதிரி எல்லா ஹெல்மெட்ஸுமே பண்றோம். ராயல் என்ஃபீல்ட் மட்டும் இல்லாம எல்லா ஹெல்மெட்ஸுமே நம்ம இதுல பண்றோம். ஸோ இதுல கிட்ஸுக்குமே இருக்கு, அடல்ட்ஸ்க்குமே இருக்கு, லேடிஸ்க்குமே இருக்கு நம்ம கிட்ட. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பிரசாத். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சுருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தாங்க இந்த வீடியோ. ஸோ யூஸ்வலாக நம்ம ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சுருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சர்வீஸ்க்கு ஒரு இடத்துக்கு போவோம், ஸ்பேருக்கு வாங்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போவோம், ஆக்சசரிஸ் வாங்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சுருக்கீங்கன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷனுங்க. நியூ ராயல் என்டர்பிரைசஸோட சர்வீஸ் ஸ்டேஷன் வந்திருக்குங்க. ஸோ இந்த சர்வீஸ் ஸ்டேஷனில் பொறுத்தவரையும் அவங்க சர்வீஸ் மட்டும் இல்லைங்க, பைக்குக்கான ஜென்யூன் ஸ்பேர்ஸ் வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை பைக்குக்கான ஆக்சசரிஸ், ஹெல்மெட்ஸ், ரைடிங் கியர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதேமாரி இவங்க வந்து பைக்கு ராயல் என்ஃபீல்டு பைக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க சர்வீஸ்க்கு. சரிங்களா? நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து சர்வீஸ் விடுற மாதிரி இருக்கீங்கன்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி சர்வீஸ் விடுங்க. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோ இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க காய்ஸ், இந்த வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை முகலிவாக்கத்தில் இருக்க நியூ ராயல் என்டர்பிரைசஸ் தாங்க வந்திருக்கோம். அமீத் பிரதர் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே என்னென்ன ஸ்பெஷலாக வந்து நம்ம ரைடர்ஸ்க்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் பிரதர். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர், சூப்பராக இருக்கேன். சரிங்க பிரதர், இன்னைக்கு வந்து நம்ம உங்களோட ஷாப் வந்திருக்கோம். உங்கள் ஷாப்பில் வந்து ரைடர்ஸ்க்கான எல்லாமே ஒரே இடத்துல வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சொல்லுங்க. ராயல் என்ஃபீல்டு யூசர்ஸ்க்காகவே எல்லா இதையுமே நம்ம ஒரே இடத்துல கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்த இடம் தான் இது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டுக்கான ஆக்சசரிஸ், ஸ்பேர்ஸ், ஹெல்மெட்ஸ், வாட்டர் வாஷ் எல்லாமே ஒரே இடத்துலயே நம்ம இந்த ஒரே லொகேஷன்லயே கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு உள்ள வந்தாங்கன்னா ஒரே இடத்துல எல்லாமே அவங்க வேலையை முடிச்சிட்டு போகலாம். ஒரு ஆக்சசரிஸ் வாங்கினாலும் ஃபிட்மெண்ட்டுக்கு சரி, ஒரு இன்ஜின் ஆயில் வாங்கினாலும் சரி, அதுக்கு சர்வீஸ் ரிலேட்டடாகவும் சரி, ஒரு ஹெல்மெட், அது மாதிரி கம்ப்ளீட்டாவே எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வந்த இடம் தான் இது. அப்பனா வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் யுவர் ராயல் என்ஃபீல்டு பைக்னே சொல்லலாம். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம சர்வீஸ்க்குலாம் நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆக்சசரிஸ்க்குமே நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த வீடியோல இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சூப்பர் ஆஃபர், சூப்பரா உங்களுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பிரதர் வந்து சொல்லலான்னு இருக்காரு. சர்வீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கும். இப்போ சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஏதோ கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அது என்ன ஆஃபரு?
ஸோ இப்போ ஒரு ஜென்ரல் சர்வீஸ் ஒரு வண்டி எடுக்கிறோம், ஒரு கிளாசிக் 350 எடுக்கிறோம்னா நம்ம கிட்ட ஆஃபர் பாத்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் 1999 தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஜெனரல் சர்வீஸ். ஆமா, ஃபுல் சர்வீஸ். ஸோ இந்த ஜென்ரல் சர்வீஸ்ல என்னென்ன பண்றோம்னா கவர் ஆகும் கண்டிப்பா. ஜென்ரல் சர்வீஸ்ல ஒரு கிளாசிக் 350 எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு இன்ஜின் ஆயில் கம்ப்ளீட் 2.5 லிட்டர் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம ஆயில் ஃபில்டர் வந்துடும், ஏர் ஃபில்டர் கிளீனிங், ஃப்ரண்ட் வீல் ரிமூவ் பண்ணி பேரிங் கிளீனிங், பேக் வீல் ரிமூவ் பண்ணி பேரிங் கிளீனிங், ஸ்பார்க் பிளக் கிளீனிங், வாட்டர் வாஷ், லூப்ரிகேஷன், பிரேக் பேட்ஸ் கிளீனிங் எல்லாமே இதுலயே உங்களுக்கு வந்துடும். எல்லாமே இன்க்ளூடட் 1999ல. பேட் நீங்க மாத்துறீங்க, இப்ப டிஸ்க் நம்ம ஃப்ரண்ட் வீல் ரிமூவ் பண்றப்ப பேட் தேஞ்சு போயிருக்கும். சோ அப்படி பேட் மாத்துறோம்னா அதுல ஜெனரல் சர்வீஸ்ல ஃப்ரீ ஆஃப் லேபர்ல நம்ம அதை மாத்தி கொடுத்துடலாம். சப்போஸ் நம்ம இன்ஜின் எதனா பிரிக்கிற மாதிரியோ இல்லைன்னா இன்ஜின் கேஸ் பிரிக்கிற மாதிரி, ஃபோர்க்கு பிரிக்கிற மாதிரி வந்தாலும் அதுக்கு மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டா வரும். மிச்சபடி ஜென்ரல் சர்வீஸ்ல இப்ப பேக் வீல் ரிமூவ் பண்ண பிரேக் ஷூ போயிருக்கும். ஸோ பிரேக் ஷூல நம்ம அதே காஸ்ட்ல நம்ம மாத்தி கொடுத்துடலாம். பிரேக் ஷூ, வீல் ரப்பரு, அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே நம்ம இதுல பண்ணி கொடுத்துடலாம். 1999. ஸோ இப்போ IRCC போறப்போ 650cc அது மாதிரி போறப்போ ஆயில் வந்து நம்ம சிந்தட்டிக் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த சிந்தட்டிக் எக்ஸஸா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது மட்டும் நீங்க எக்ஸஸா பே பண்ணி நீங்க என்ன ஆயில் சொல்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நீங்க வந்து இது வந்து கிளாசிக் 350க்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்க ஹிமாலயன் 450 வச்சிருந்தாலும் சரி, இன்டர்செப்டர் GT 650 வச்சிருந்தாலும் இதே 2000 தான். பட் அதோட இன்ஜின் ஆயில் கிரேடு மாறறதுனால அதுக்கான பிரைஸ், அதுக்கான அமௌண்ட் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணா போதும். அதுக்கும் 2000லயே பண்ணிக்கலாம். அது 1999க்கே பண்ணிக்கலாம். இப்போ இதுல இன்ஜின் ஆயிலுமே கவர் ஆயிடும். இன்ஜின் ஆயிலுமே கவர் ஆயிடும். ஆமா 2.5 லிட்டர் செமி சிந்தட்டிக். அது வந்து நீங்க மோட்டோல் ஆயில் தான் எங்களுக்கு வேணும்னு சொன்னா மோட்டோலும் கொடுத்துடலாம் நம்ம 3000 கிரேட்ல. அப்படி இல்ல எங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட்ல வர லிக்விட் கன் தான் வேணும்னு கேட்டாலும் லிக்விட் கன்னும் நம்ம கொடுத்துடலாம். ஸ்கூட்டர் போயிட்டு சர்வீஸ் விட்டாவே அந்த 2000 ரூபாய் 2500 ரூபாய் இது. அந்த காசுல நீங்க ராயல் என்ஃபீல்ட் எப்படி சர்வீஸ் கொடுக்குறீங்க? ஸோ இந்த 1999ன்றது நம்ம ஸ்டோர் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு ஆஃபரா ஸ்டார்ட் பண்ணது. அது ஒரு 8 years பிஃபோர் வந்து நம்ம ஸ்டோர் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்றப்போ நம்ம அந்த 1999 ஸ்டார்ட் பண்ணது. அப்போ ஆயில் இருந்த காஸ்ட் வந்து ஜஸ்ட் 750 தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஆயிலோட காஸ்ட் 1100 கிட்ட வந்துருச்சு. பட் இருந்தாலும் எங்களுக்கான கஸ்டமர் அந்த 1999க்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அதை மாற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இன்ன வரைக்கும் அந்த 8 years நம்ம அதே சர்வீஸை 1999ல கொடுத்துட்டு அதே ஆஃபர் 8 வருஷமா அதே கஸ்டமர். சூப்பர். இப்போ வெஹிக்கிள் நான் வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு வரேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து கஸ்டமர் டெலிவரி ஆகிற வரை என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணி நம்மளோட கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஓகேப்பா, நம்ம இப்போ ஒரு ஜென்ரல் சர்வீஸ் ஒரு கஸ்டமர் இப்போ அவங்க வீடியோ பார்த்து கால் பண்றாங்க, அது மாதிரி கால் பண்றாங்கன்னா ஜஸ்ட் நம்ம அவங்களுக்கு பீரியரா ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று புக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். கஸ்டமர் நின்று வெயிட் பண்ணி அவங்க வண்டியை நம்ம எப்படி சர்வீஸ் பண்றோன்றதை பார்த்து அவங்க எடுத்துட்டு போகலாம். ஸோ அவங்களுக்கு முன்னாடியே நம்ம எல்லா ஸ்பேருமே மாட்டி காட்டிடுவோம். ஸோ இப்போ இன்டெக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி சர்வீஸ் எடுத்துட்டு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் வண்டியை வந்து டெஸ்ட் டிரைவ் போவாங்க. டெஸ்ட் டிரைவ்மே நீங்க சர்வீஸ் ஒன்றுன்ற அவசியம் இல்லை. உங்க வண்டியில் எந்த ஃபால்ட்னாலும் இருந்தாலும் நாங்கள் ஃப்ரீ செக்அப்பாவே அதை பண்ணி கொடுக்குறோம். ஸோ வந்துட்டு தெரியலனா கூட நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அது மாதிரி டெஸ்ட் டிரைவ் போயிட்டு வந்துட்டு அதுல வண்டியில என்னென்ன ஃபால்ட் இருக்குன்றத வந்து ஒரு ஜாப் கார்டுல என்ட்ரி போடுவாங்க. இது ஜாப் கார்டு. இப்போ நம்ம ஜெனியூன் சர்வீஸ்ல பண்றாங்க அதே மாதிரி ஜாப் கார்டு போடுவோம். ஸோ இதுல கஸ்டமர் டீடைல்ஸ், என்னென்ன ப்ராடக்ட் நம்ம மாத்த வேண்டியது இருக்கு, வண்டியில என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்றத கஸ்டமர் கிட்ட கேட்டு கம்ப்ளைண்ட் தனியா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணணும். என்னென்ன ப்ராடக்ட் மாத்திரம் அதுக்கான காஸ்ட் எவ்வளோ, முன்னாடியே நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணுமா இல்லைன்னா நம்ம செக் பண்ணிட்டு கஸ்டமர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு மாத்தோம்னாலும் அதுவும் இந்த சார்ட்ல இருக்கும். அது மாதிரி இப்போ நம்ம செக்னு போட்டிருப்பாங்க. ஒரு சில மாத்த நம்மளுக்கே பாக்குறப்ப தெரியாது, ரிமூவ் பண்ணாதான் தெரியும். ஸோ அதை செக்னு போட்டுட்டு மாத்துறப்ப கஸ்டமர் கிட்ட நம்ம பெரிய ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு மாத்திக்கிறாரு. ஸோ ஃபுல்லாவே கஸ்டமருக்கு எஸ்டிமேட் பண்ணிட்டு எப்போ டெலிவரின்றது எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ சர்வீஸ்ன்ற சொல்ல ஸ்டார்டிங் எதுல இருந்து ஆரம்பிப்பீங்க? ஸ்டார்டிங் வந்து ஜென்ரல் சர்வீஸ்னா இப்போ அவங்க வண்டியை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா வாட்டர் வாஷ் விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டர் வாஷ் தான். எதனாலன்னா நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம வாட்டர் வாஷ் பண்ணோம்னா கண்டிப்பா அதுல எல்லா இடத்துலயுமே தண்ணி போகும். நம்ம சர்வீஸ் பண்ற இதுவே வேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ சர்வீஸ் முடிச்சுட்டு வாட்டர் வாஷ் அது வந்து அந்த ஃபினிஷிங் அப்பதான் நல்லா இருக்கும்ன்றதுனால அப்படி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம அப்படி பண்றது இல்ல. நம்மள பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் நல்லா இருக்கணும். முதல்ல வண்டி ஃப்ரீயா இருக்கணும். வண்டியில டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். எக்ஸ்டர்னலா தெரியறது டிஃபரன்ஸ் இல்ல, நம்ம ஓட்டுறப்ப அந்த ரைட்ல தெரியணும். ரைடோட கம்ஃபர்ட் வந்து பெட்டர் ஆகணும். ஆமா, அதுக்காக தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ வண்டி உள்ள எடுத்தோடனே இந்த ஜாப் கார்டு எல்லாம் என்ட்ரி முடிச்சோடனே வண்டி
வாட்டர் வாஷ்க்கு வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லாகவே ஏர் அடிச்சிருவாங்க. ஏர் அடிச்சுட்டு சர்வீஸ் யார் வண்டி ஓட்டி பார்க்குறாங்களோ அவங்க தான் அந்த வண்டியை சர்வீஸ் பண்ணணும். ஸோ ரேம்பில் ஏற்றி விட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரைன் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வீல் ரூம் பண்ணி பேரிங் ட்ரைன் பண்ணுறது வேலை அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகும். ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோன்னா வண்டி ரேம்ப்லேருந்து இறக்கிட்டு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வருவாங்க. என்னென்ன மைனர் ஃபால்ட் இருக்கோ அது கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும் நம்ம சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம். அதே மாதிரி கஸ்டமர் என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணியிருக்கான்னு வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. வண்டி எப்போ டெலிவரி கொடுக்க போகிறோமோ அப்போ கண்டிப்பாக கம்பல்சரி வண்டியை தொடச்சி ஒரு பாலிஷ் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ்டர்னலும் சரி நம்ம ஓட்டுறப்ப ரைடும் சரி ரெண்டுமே உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும் பண்ணி கொடுக்கும். ஸோ நிறைய இடத்துல வந்து நம்மளோட சர்வீஸ் ஸ்டேஷனில் நம்மளோட வெஹிக்கிள் வந்து சர்வீஸ் பண்ணுறத நேரில் பார்க்க முடியாது. இவங்க ஒரிஜினல் ஸ்பேர் தான் சேஞ்ச் பண்ணுறாங்களான்றதும் நம்மளால பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் பைக் கொடுத்து ரிட்டர்ன் வந்துடுற மாதிரி இருக்கும். பட் இங்கே என்ன ஸ்பெஷலாக பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வெஹிக்கிள் நீங்கள் சர்வீஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து டிரான்ஸ்பரண்டாக பார்க்கலாம், அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வெஹிக்கிளை நீங்கள் கையோட இருந்து சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சூப்பராக இருக்குது இப்போ. ஏன்னா எனக்கு சில இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு மாற்றினாங்களா இல்லையா, ஏன்னா இது வந்து இன்ஜினுக்குள்ளே போகிற பொருள்லாம் மாற்றினாங்க இல்லையா நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல நீங்க வந்து மாத்திக்கலாம். டிரான்ஸ்பரன்சியை உடைக்கணும்னு சொல்லுதா. இப்போ ஷோரூம்ல பண்றவங்களுக்கு நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபை இருக்க மாட்டேங்குது. உள்ள மாத்துறாங்களா இல்லையான்ற கன்ஃபியூஷன் இருக்கு, வெளியில விட்டாலும் அதே கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம டிரான்ஸ்பரன்சியா ஆக்கணுமேன்னு சொல்லி நம்ம பண்ண ஒரு விஷயம் தான் இது. வெளியில பண்ற சர்வீஸ்க்கும் நம்மளுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு ஜெனரல் சர்வீஸ்ல இவ்வளவு வேலை பார்க்கணும்னா ஒரு மேன் பவரால 2 வண்டி தான் பார்க்க முடியும் ஒரு நாளைக்கு. நம்ம கிட்ட இருக்கிற மேன் பவருக்கு ஒரு 8 வண்டி தான் நம்மளால மேக்சிமம் பார்க்க முடியும். ஸோ அப்படி எடுத்து நம்ம பார்க்குறப்ப வந்து பீரியடாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாதான் நம்மளால அவ்வளோ வண்டியை இன்டேக் எடுக்க முடியும். அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சியாக பண்ணுறப்போ ஒரு சில டைமும் எடுக்கும் எங்களுக்கு. கஸ்டமர் ஒரு சில டவுட்ஸ் கேட்பாங்க, அது மாதிரின்றப்போ எல்லாத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணுறதுனால கம்பல்சரி பீரியடாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றது தான் பெஸ்ட். ஸ்பேர்லாம் இங்கே வச்சிருக்கீங்க ஸ்டோர் பண்ணி. ஸோ என்னென்ன ஸ்பேர்லாம் இருக்கு நம்மளோட ஆடியன்ஸ் அப்படியே காட்டுறீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து எல்லா ஸ்பேர்ஸுமே நம்ம வச்சிருப்போம். நம்ம கிட்ட ஸ்பேர் இல்லைனாலும் சரி நம்மளோட வேர் ஹவுஸ்லேருந்தே ரெடி பண்ணி வந்துடும். இல்லை ராயல் என்ஃபீல்டே நம்ம ஆர்டர் போட்டுமே வாங்கி கொடுத்துடலாம். ஸோ என்னெல்லாம் ப்ரொடக்ஷனில் இருக்கோ அது எல்லாமே கம்பல்சரி நம்ம கிட்ட இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சர்வீஸ் சென்டர்ன்றப்போ நம்ம விடுறப்ப A to Z நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். பெயிண்டிங் பார்ட்ஸ் மாத்திர மாதிரி இருக்கும், ஜென்ரல் சர்வீஸ் ஸ்பேர்ஸ் மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி எல்லாமே மாத்திர மாதிரி தான் இருக்கும் ஒரு சில இதில். ஸோ அதனால எல்லா ஸ்பேர்ஸுமே நம்ம இங்கே வச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூஸ். ஓகே. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க ஜென்யூன் பிரேக் ஷூ தான் மாத்துறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ராயல் என்ஃபீல்டோட பிரேக் ஷூ. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இன்ஜின் ஆயில் சொல்லியிருந்தேன். இது வந்து ராயல் என்ஃபீல்டோட லிக்விட் கன் இன்ஜின் ஆயில். இந்த இன்ஜின் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ லிக்விட் கன் தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கு நம்ம லிக்விட் கன் கொடுக்கலாம். அப்படி இல்லை எங்களை மோட்டோல் நிறைய பேர் வேணும்னு கேட்பாங்க. ஸோ மோட்டோலில் நம்ம யூஸ் பண்ற ஆயில் தான் இது. ஸோ இந்த ஆயிலுமே இருக்கு. இது 2.5 லிட்டர். ஆமா 350. ஆமா ராயல் என்ஃபீல்டுங்கனே வருது. ஸோ இது அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இப்போ IRCC 650 450 போறப்போ சிந்தட்டிக்ல கேட்பாங்க. ஸோ சிந்தட்டிக்லயுமே நம்ம கிட்ட மோட்டோல்ல 300V 7100 5100 அது மாதிரி எல்லா கிரேட்லயுமே ஆயில் இருக்கு. ராயல் என்ஃபீல்டு ஜென்யூன் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல மோட்டல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பார்ட்ஸுமே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பார்ட்ஸ் நம்ம பாக்குறப்ப வந்து என்கேஜ்ல டிஸ்க் படிப்பு எங்களுக்கு ஒரிஜினல் ராயல் என்ஃபீல்டோடது வேணாம், பெர்ஃபார்மன்ஸ் பார்ட்ஸ் வேணும்னு கேட்பாங்க. ஸோ என்கேஜ், டிபி பிரேக் பேட்ஸ், வெஸ்ரா அது மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பேட்ஸ்மே நம்ம எல்லாமே வச்சிருக்கோம். நார்மல் ஓயும் இருக்கு, அதோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பிரேக் பேட்ஸ் அது மாதிரி ஏர் ஃபில்டர்ஸ். ஸோ ஏர் ஃபில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்கேஜ், BMC இது எல்லாமே நம்ம பண்றோம். சைட் ஸ்டாண்டு, ஸ்போக்ஸ், A to Z டேங்க் எல்லாமே ராயல் என்ஃபீல்டோடது தான். ஸோ இதை நீங்க செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே ரெடியாவே இருக்கு, உடனே மாத்திக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு ஒரு சில பேர் வெளியூர்ல இருந்து பார்ப்பீங்க, எங்களுக்கு ஸ்பேர்ஸ் மட்டும் தான் வேணும்னு வைங்க. அப்படி சொல்றவங்களுக்கும் நம்ம ஸ்பேர்ஸ் மட்டுமே கொரியரே போட்டு விடலாம். சப்போஸ் நீங்க வந்து உங்களோட ஊர்ல இருக்கீங்க, எனக்கு இந்த வண்டியோட ஸ்பேர் கிடைக்கல, உங்க ஊர்ல அவைலபிலிட்டி இல்லைன்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா ஸ்பேர் கூட தனியாகவும் பண்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து ஜென்ரல் சர்வீஸ்க்கு எடுத்திருக்காங்க, அதுக்கான ஜாப் கார்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பேர்ஸுமே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் சர்வீஸ்ல கஸ்டமர் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா
ஃபுல் சிந்தட்டிக்ல 7100 கிரேட் ஆயில் கேட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா 1999 நம்மளோட சர்வீஸ் காஸ்ட். இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 1999. ஃபுல் சிந்தட்டிக் கேட்டதுனால எக்ஸ்ட்ரா 1000 rupees வருது. அதோட சேர்த்து 3050 போட்டிருக்காங்க. மிச்சப்படி என்னென்ன ஸ்பேர் மாற்றணும், என்னென்ன ஸ்பேர் செக் பண்ணுன்றது எல்லா டீடைல்ஸுமே இதுல இருக்கு. கீழேயுமே கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்கு. ஸோ இதுக்கு எடுத்து வச்சிருக்க ஸ்பேர்ஸ் தான் நம்ம சொன்ன மாதிரி சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில், அண்ட் தென் கிளட்ச் கேபிள். ஆக்சுவலாக வந்து எல்லாமே ஓய். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறது ஓய் எல்லாமே. கிளட்ச் கேபிள் எல்லாமே பார்க்கலாம். டெஸ்க் பேடு எல்லாமே ஒரிஜினல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேட்டரியுமே கேட்டிருக்காங்க. ஆம்ரான். ஸோ இது எல்லாமே கஸ்டமர் கேட்கறதா. சப்போஸ் ஆம்ரான் வேணா ஆம்ரான் கொடுக்கலாம், எக்ஸைட் வேணாலும் எக்ஸைட் கொடுக்கலாம், SF சோனிக் எது வேணாலும் கொடுக்கலாம், எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வந்து இப்போ இந்த ஒரு வண்டிக்கு வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க ஆக்சசரிஸ், அதுக்கான லிஸ்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு வண்டி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா ஸ்பேர்ஸுமே ஸ்பேர் இதுல இருந்து எடுத்து வச்சிருவாங்க. இது அப்படியே போயிட்டு ஸ்பேர்ல போயிட்டு அந்த வண்டிக்கு எல்லாமே மாத்தணும். எக்ஸஸா வேணும்ன்றது அவங்க மெக்கானிக்ஸ் கேட்டு வாங்கிப்பாங்க. இப்போ வந்து எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து இன்ஜெக்டர் டைப், ECM டைப் வந்துருச்சு. ஸோ அதை வந்து நம்ம நார்மலா மேனுவலா நம்மளால செக் பண்ணி அந்த ஃபால்ட்டை வந்து ரெகனைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து OBD டூல் நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஸோ இதை கனெக்ட் பண்ணி அந்த வண்டியில என்ன ஃபால்ட் இருக்குன்றத நம்ம OBD டூல் மூலமாவே நம்ம அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஓகே. ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அந்த மாதிரி நிறைய எரர்ஸ்லாம் காட்டும், வார்னிங் சிம்பிள்லாம் காட்டிச்சுன்னா அது வந்து ஷோரூம் போனாதான் கிளியர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்படின்றதுல நம்ம கிட்ட OBD டூல் இருக்கிறதுனால அதை நம்மளே கிளியர் பண்ணோட டூல் நீங்களே வச்சிருக்கீங்க. ஆமா. ஸோ இங்க வந்தாலுமே அது பண்ணிக்கலாம். அதை பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஜென்யூன் டூல் இல்லையா? OBD அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். ஆமா. ஓகே. ஸோ அதனால சப்போஸ் உங்க வண்டியில ஏதாவது எலக்ட்ரிக்கலா ஏதாவது மால் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் காட்டுது, இல்ல OBD டூல் போட்டு தான் செக் பண்ணணும்னு உங்களோட மெக்கானிக்லாம் சொல்றாங்க, ஆனா அவங்க கிட்ட OBD டூல் இல்ல அப்படின்னா இங்க நீங்க எடுத்துட்டு வந்தாலும் அதையும் ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சால்வும் பண்ண முடியும். ஆமா, கண்டிப்பா. சரி, நீங்க வண்டிக்கு எவ்வளவு அப்டேட் ஆக அதே மாதிரி உங்களோட ஒர்க் ஷாப்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அப்டேட் ஆகி ஆகணும்ல. பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கஸ்டமர் வந்து அவர் பைக்கு கூடயே நின்றுட்டு இருந்தாரு. நான் போய் கேட்டேன், சார் இது மாதிரி பைக் கூடயே நிக்கிறீங்களே, என்ன சர்வீஸ்ன்னு கேட்டா, இது என்னோட பைக்கு சர்வீஸ்க்காக வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவர்கிட்ட ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் கேட்டு பார்க்கலாம். இந்த சர்வீஸ் ஸ்டேஷன் பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஹாய் சார். உங்க நேம் சார்? ஜெயஸ்ராஜ் சார். சரிங்க சார், இப்போ இது வந்து உங்களோட புல்லட் இல்லையா 350? ஸோ என்ன பண்றதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் கரெக்டாக அந்த சர்வீஸ் டைம் முடிச்சு அடுத்தது மறுபடியும் அடுத்த சர்வீஸ்க்காக கொண்டு வந்தேன். ஓகே. இங்க வந்து இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸா? எத்தனை வாட்டி நீங்க சர்வீஸ் பண்ணிருக்கீங்க? நான் இதோட 4வது டைம் வந்திருக்கேன். 4வது டைம் வரீங்க சர்வீஸ்க்கு. ஓகே. பிரைஸ்லாம் எப்படி பண்றாங்க, சர்வீஸ் எப்படி பண்றாங்க? பிரைஸை விடுங்க, சர்வீஸ் நம்மளுக்கு மெயின் இல்லையா? சர்வீஸ் எப்படி பண்ணி கொடுக்குறாங்க பிரதர்? ரொம்ப சிறப்பா இருக்கு. சிறப்பா பண்றாங்க. ஆமா, நான் இங்க சர்வீஸ் பண்ணதுலேருந்து வண்டியில ரொம்ப டிரைவிங்கு இதெல்லாம் ரொம்ப அருமையா, அந்த பைக்கே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. ஆமா, அதுக்கு முன்னாடி 3 வருஷமா அந்த வண்டி வேற இடத்துல பார்த்துட்டு எனக்கு ஒரு திருப்தி இல்லை, வண்டியை கொடுத்துடலாமா அப்படிலாம் நினைச்சேன். இப்போ இதை ஓட்ட எனக்கு அவ்வளவு ஆசை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மெக்கானிக்கல் ஒர்க் பண்றதுல பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ யூஸ்வலாக எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு ப்ரோ. இப்போ நிறைய இடத்துல போயிட்டு நம்ம சர்வீஸ் விட்றோன்னா, சர்வீஸ் விட்டீங்கன்னா சரிங்க சார் நான் ரெடி ஆனோன்னே கால் பண்ணுறேன் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னென்னா கால்லேருந்து இங்கேயே இருக்கீங்க, நானும் இங்கே ஃபுல்லாக ஷூட் பண்ண சொல்ல பார்த்துட்டே இருக்கேன், ஏன் பக்கத்தில் இருக்கிறீங்க, என்ன விஷயம் பிரதர்? அது எனக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு நான் அப்படியே லீவ் போட்டேன். கவர்மெண்ட் சர்வெண்ட் எப்போவுமே இவங்க சைடில் ஃபுல்லாக நிறைய மெக்கானிக் என்னன்னா நீங்கள் போயிட்டு வாங்கம்பாங்க. காரணம் அவங்க என்ன பார்க்குறாங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாது நமக்கு. ஆனால் இந்த சர்வீஸ் சென்டரை பொறுத்தவரை நம்ம நேராக வந்து நின்று வண்டி அவங்க என்ன பாத்திரம் செய்யறாங்க கூட பார்க்கறதுக்கு அவங்க எந்த அப்செக்ஷன் தெரிவிக்கிறது இல்லை. அவங்க அழகாக அதை வந்து அவங்களே செய்யறாங்க. வண்டி வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிரதர். ஏர் ஃபில்டர் கூட ஒன்று மாற்றிருக்காங்க. நம்ம கேட்டேன், அதை சொன்னாங்க இந்த மாதிரி இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க, அது உங்களை எக்கனாமிக்கலி ரொம்ப சேவ் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லி அதையும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இல்லாட்டினா நான் பாட்டுக்கு ஒவ்வொரு டைமும் அந்த தேவையில்லாமல் அந்த ஏர் ஃபில்டர் மாற்றிட்டு இருந்திருக்கோம். இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு சர்வீஸாகவும் கஸ்டமருக்கு வந்து எக்கனாமிக்கலி அதிக செலவு இல்லாமல் ஒரு வண்டி மெயின்டைன் பண்ணுறதுல அந்த இங்கே இருக்கவங்க நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. பக்கத்துல இருந்து நீங்க பாத்துக்கலாம் என்னென்ன ப்ராப்ளம்ன்றது உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். அவங்க உடனே அதை செஞ்சு தர மாதிரி இருக்கு. சோ இது வந்து வெளி இடத்துல கிடைக்குமா? கிடைக்காது. சோ இது வந்து ஜென்யூனான ஒரு ஃபீட்பேக்குங்க. ஸோ பிரதரோட வண்டி தான். இந்த வண்டி வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது, எத்தனை கிலோமீட்டர் ஓட்டி இருக்கீங்க? இப்போ கிட்டத்தட்ட இப்போ 42 கிலோமீட்டர் ஓடி. 42,000 கிலோமீட்டர். 6,000 கிலோமீட்டர்ல வாங்கினது செகண்ட்ஸ்ல வாங்கினீங்களா? ஓகே. வாங்கி அவ்வளோ அருமையா அந்த ஃபிட்டிங் எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க. இந்த மெயின்டெயின்லாம் இப்போ நான் கேட்பேன், இப்போ என்னுடைய டிரைவிங்லாம் இப்போ எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்பேன். பக்காவா இருக்கு சார்பாங்க.
என்னுடைய இது என்னன்னா அவங்க அது மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி பண்ண இடத்துல அந்த மாதிரியான சர்வீஸ் இல்ல. சரிங்க பிரதர். சர்வீஸ் நல்லா பண்ணி தராங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா காசு அதிகமா வாங்கிட்டாங்களா இல்ல எப்படி, அது எப்படி சொல்லுங்க? அப்படிலாம் இல்லை. போன தடவை வரும்போது இப்போ 10,000 சில்லரை வரும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அதுலேயும் கம்மி பண்ணி தேவையானதை மட்டும் மாற்றி 8,800 ரூபா ஒரு 8,080 ரூபா தான் வாங்கியிருந்தாங்க. ஓகே ஓகே. அப்போ இப்போவும் வந்து நேற்று போடும்போது வித்தியாசமா ஒரு இது போடுறாங்க. உள்ள குவாலிட்டி ஸ்பேர் பார்த்தோன்னே அது உண்மையிலே டேமேஜ் ஆயிருந்தா மட்டும்தான் மாத்துறாங்க, இல்லைன்னா அதை ரிலீஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. அதுவே உண்மையிலே நம்பகத்தன்மையா இருக்கு நமக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களோட பைக் வந்து சர்வீஸ் பண்ணலான்னு வருவாங்க. இங்க விடலாமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்களேன், ஒரு கஸ்டமரா சொல்லுங்க. என்னைய பொறுத்தவரை ராயல் என்ஃபீல்டுக்கு சென்னையில ஒரு அருமையான ஒரு சர்வீஸ் சென்டர் அப்படின்னா இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. சூப்பர் சூப்பர். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம லேட்டஸ்ட் மாடல் பைக்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஸோ மீட்டியார், அதுக்கப்புறம் சூப்பர் மீட்டியார் 50 இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சர்வீஸ் வந்திருக்கா, என்ன பண்ண வந்திருக்கு பாருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆக்சசரிஸ் தான் நம்ம பண்றோம். இந்த இது டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே ஆக்சசரிஸ்க்கு தான். ஸோ ராயல் என்ஃபீல்டுக்கான எல்லா ஆக்சசரிஸுமே இங்கே இருக்கும். ஸோ இந்த வண்டி வந்திருக்கிறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபாக் லைட்டும் அண்ட் நக்கல் கார்டு ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்காங்க. ஸோ கஸ்டமர் செலக்ட் பண்ணிருக்க நக்கல் கார்டு இதுதான். ஸோ இந்த ஃபாக் லைட் வாங்கியிருக்காரு, நம்மளே இதை ஃபிக்ஸும் பண்ணி கொடுத்துட்டோம். இது நல்லா இருக்கு ப்ரோ, குவாலிட்டியா. ஸோ இது வந்து இம்போர்ட்டட் நக்கல் கார்டு இது. ஸோ இதான் வேணும்னு சொல்லி கஸ்டமர் வந்து போட்டிருக்கிறது வந்து ஃபுல்லா பிளாஸ்டிக்கா இருக்கு. இது வந்து சைடுல அந்த எட்ஜஸ் மெட்டல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம அந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ரெட் ரோஸ்ட் எக்ஸாஸ்ட் மாட்டுறாங்க. ஸோ நம்ம கிட்ட கஸ்டமர் வராங்கன்னா அவங்க என்ன பிராண்ட் கேட்கறாங்களோ அந்த எக்ஸாஸ்ட் நம்ம போட்டுமே காட்டுறோம். அவங்க அந்த பீட்டை பார்த்து எந்த சவுண்ட் பிடிச்சிருக்கோ அதை பார்த்தே எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை. இப்போ வர ஜே சீரிஸ் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பீட்டு சரியில்லை, பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமா பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க நிறைய டைப் ஆஃப் எக்ஸாஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. ஒரு பிராண்ட் 2 பிராண்ட் இல்லைங்க, இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பிராண்ட் நிறையவே இருக்கு. நீங்க வந்து நேர்ல வந்து போட்டு பார்க்கலாம், உங்களுக்கு சவுண்ட் செக் பண்ணலாம், அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் எது பெட்டரா இருக்கோ நீங்க அதை சூஸ் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம். ஸோ ரெட் ரோஸ்டர், மோட்டோ விங்ஸ், ஏஇடபிள்யூ, பவரேஜ், அது மாதிரி எக்ஸாஸ்ட்ல இருக்கிற எல்லா ப்ரீமியம் பிராண்ட்ஸுமே நம்ம டீல் பண்றோம். ஏர் ஃபில்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ஏர் ஃபில்டர்ஸ், மோட்டோ டார்க், என்கேஜ், வே டு ஸ்பீடு, அது மாதிரி எல்லா ஏர் ஃபில்டர்ஸுமே நம்ம டீல் பண்றோம். நிறைய பிரேக் பேட்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா, என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் பண்றீங்க எடுத்து காட்டுங்க. ஸோ இது வந்து என்கேஜோட பிரேக் பேட்ஸ். என்கேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சிண்டோடும் இருக்கு, செராமிக்குமே இருக்கு. ஸோ நிறைய கஸ்டமர் வந்து எங்களுக்கு ஒரிஜினல் பேட்ஸ் வேணாம், நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பேட்ஸ் கொஞ்சம் பிரேக் நம்மளுக்கு பைட்டு கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பேட்ஸ்மே வச்சிருக்கோம். இதுவுமே நம்ம இங்க ஃபிட்மெண்ட் நம்ம சர்வீஸோட நீங்க விட்டீங்கன்னா இதுவுமே நம்ம ஃபிட்டிங் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துடலாம். சப்போஸ் நான் சர்வீஸ் இல்ல ஆனா இது மாத்தணும்னா கூட அது கூட பண்ணிக்கலாமா? அதுவும் நம்ம கிட்ட பண்ணிக்கலாம். சப்போஸ் நிறைய இடத்துல வந்து இது ஆன்லைன்ல வாங்கினாலும் சரி, இல்லை நியர்பை ஷாப் வாங்கினாலும் சரி, அங்க பிக்ஸ் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வெளியே தேடி அலைஞ்சி அதுக்கெல்லாம் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஆக்சரிஸும் வாங்கிக்கலாம், ஃபிட்மெண்ட்டும் இங்கே உடனே பண்ணி கொடுத்துடலாம். அது ஒரு சூப்பரான. ஸோ அதுவுமே இருக்கு. வெஸ்ரா டிஸ்க் பேட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து இப்போ நியூவாக வந்துருக்குல்ல, இது வந்து 66 BHP பிராண்டோடது. ஓகே. இது வந்து சிண்டடு 2000. இது வந்து செமி செராமிக் 799 MRP. ஆமா, 799 இருக்கு, அஃபோர்டபுளா. இப்போ IRCC நம்ம 650 எல்லாம் போறப்ப டிஸ்க் பேடே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2500, ஃப்ரண்ட் டிஸ்க் பேட் 1900 அது மாதிரி வருது. சோ அது மாதிரி இருக்கிறவங்க இது மாதிரி எனக்கு அவ்வளவு காஸ்ட் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா செமி செராமிக்கே நம்ம போட்டுக்கலாம். இது ஜஸ்ட் 799 தான் வரும் ஈச் டிஸ்க் பேட். அதே மாதிரி நிறைய வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் மாத்திர மாதிரி வரும். சோ நிறைய பேர் வந்து எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பார்க் பிளக் வேணும் கேட்கறவங்க நம்மளுக்கு என்கேஜ்ல டபுள் இரிடியம் ஸ்பார்க் பிளக் இருக்கு. சோ இந்த டபுள் இரிடியம் ஸ்பார்க் பிளக் பாத்தீங்கன்னா 1 lakh kilometers வாரண்டியுமே கொடுக்குறாங்க. நம்ம 1 lakh kilometers வரைக்கும் நீங்க ஸ்பார்க் பிளக் மாத்த வேண்டியதுமே இருக்காது. சோ இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஈச் 900 rupees தான் வரும். இது ராயல் என்ஃபீல்ட்ல எல்லா வண்டிக்குமே நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸா இருக்கு. அதே மாதிரி பிளக் கிட்டுமே இருக்கு. சோ ஃபுல் கிட்டா வேணும்ன்றவங்களுக்கு ஃபுல் கிட்டாவுமே நம்ம கிட்ட இருக்கு. என்கேஜோட அடாப்டர்ஸ், ஸ்பார்க் பிளக் அண்ட் வயர் ஃபுல் கிட்டாவே வந்துரும். சோ இதுமே நீங்க 1 lakh kilometers வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ணனும் அப்படினா அந்த மாதிரி ஃபுல் கிட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ சூப்பரா இருக்கும். தென் ஃபியூயல் எக்ஸ், இது மட்டும் இல்லாம பவர்ட்ரானிக்ஸ். ஓகே. சோ பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடுக்கு எல்லாமே அப் டு டேட்ல என்னெல்லாம் மார்க்கெட்ல ஸ்டாக் வந்துட்டு இருக்கோ எல்லாமே நம்ம ஸ்டோர்ல நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதே மாதிரி மொபைல் ஹோல்டர்ஸ் போபோ பிராண்ட்ல வாட்டர் ப்ரூஃபோட வரது. இப்போ இன்னைக்கு வர பைக்ஸ் எல்லாம் வந்து சார்ஜரோட வந்தது ப்ரோ. அதனால வயர்லெஸ் சார்ஜருமே இருக்கு, இல்ல ஹோல்டர் மட்டும் வேணாலுமே நம்ம கிட்ட இருக்கு. ஆக்சுவலா வந்து வாட்டர் ப்ரூஃப். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா யூஸ் பண்ற மாதிரி. இது வந்து வெறும் ஹோல்டர். ஆமா, வெறும் ஹோல்டர் மட்டும் தான். சார்ஜரோட கேக்குறவங்களுக்கு சார்ஜரோட இருக்கு. ஓகே. சப்போஸ் நீங்க ஓல்ட் பைக் வச்சிருக்கீங்க, சார்ஜர் இல்லனா
நீங்கள் சார்ஜரோட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மோட்டோ விங்ஸோட ஏர் ஃபில்டர்ஸ் இது இப்போ வந்து நியூவா லான்ச் பண்ணது நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய கஸ்டமர் வந்து இப்போ ஒரு சர்வீஸ்க்கும் ஏர் ஃபில்டர்ஸ் மாத்திட்டு இருக்காங்க. 260 இன்டர்செப்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா 400 கிட்ட வருது, அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா 1 lakh கிலோமீட்டர்ஸ் இதுக்குமே வாரண்டி வந்து நம்ம லாங் டேர்முக்கு யோசிக்கிறப்போ இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3000 காஸ்ட் வருது. அதுல இருந்து நம்ம ஆஃபர் பிரைஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படின்னு நீங்க பாக்குறப்ப லாங் டேர்முக்கு உங்களுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். ஒரு 1 lakh கிலோமீட்டர்ஸ் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம கிளீன் பண்ணி போட்டாலே போதும் உங்களுக்கு. ஸோ மோட்டார் டார்க்லயுமே இருக்கு நம்ம கிட்ட, என்கேஜ்லயுமே இருக்கு. ஸோ ராயல் என்ஃபீல்ட்ல வர எல்லா வண்டிக்குமே நம்ம கிட்ட ஏர் ஃபில்டர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பண்றோம். இது பாத்தீங்கன்னா வைஷ்ணு பிராண்டோட ஹெட்லைட்டு. இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஹெட்லைட்டு. வேற யாருமே அதிகமா பண்ணல, இங்க நம்ம மட்டும் தான் பண்றோம். இது வந்து ஆக்சுவலா 1 year கம்ப்ளீட் வாரண்டியோட வரும். நீங்க அடிஷனல் ஃபாக் லைட் எனக்கு போட இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஸ்டாக் லைட்லயே பெட்டரான விசிபிலிட்டி வேணும், டூரிங் போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இதுதான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு வாரண்டி உங்களுக்கு வாய்ட் ஆகும் நீங்க பயப்படவே தேவையில்ல. ஏன்னா இதுல உங்களுக்கு வயரிங் கிட் வந்துருது, சுவிட்ச் வந்தது, எந்த ஒரு வயருமே நம்ம கட் பண்ணாம ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே மட்டும் பண்ணாலே போதும். இது பாத்தீங்கன்னா 3 மோட்ஸ் வந்துருது உங்களுக்கு. சென்டர்ல வந்து வார்ம் ஒயிட், பியூர் ஒயிட் அண்ட் எல்லோ, இந்த 3 லைட்டுமே உங்களுக்கு வந்துடும் டிஃபால்ட்டா ஒரே இதுல வந்து. அதே மாதிரி இப்போ சப்போஸ் இந்த லைட்ஸ்லாம் நான் வாங்குறேன்னா ஃபிக்ஸிங்க்கு வெளியே போகணுமா? ஏன்னா நம்ம சர்வீஸ்க்கு தான் சொன்னோம், இது ஒயரிங் ஒர்க் இல்லையா, அதுக்கு தான் கேட்குறேன். எங்க கிட்ட ஆக்சசரிஸ் எது நீங்க வாங்கினாலும் அது இந்த ஸ்டோருக்குள்ளேயே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெளியே போகலாம். கண்டிப்பா. சூப்பர். ஒரு சர்வீஸ் நீங்க விட்டாலும் சரி, நீங்க சர்வீஸ் விடுற நான் வயரிங் வெளில போய் பார்க்கணுமோ அது மாதிரி எதுவுமே இல்ல. ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான் உங்களுக்கு. நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரே இடத்துல எல்லாமே முடிச்சிட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஃபாக் லைட்ஸ் இருக்குல்ல ப்ரோ, மோட்டோ கேர்ல, ஹெச்ஜில, அது மாதிரி எல்லா ஃபாக் லைட்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாமே வயரிங் கட் பண்ணாமே இருக்கு. வயர் கட் பண்ணாமே பிளக் அண்ட் பிளேலயே நம்ம பண்ணிக்கலாம். இது இது பாத்தீங்கன்னா போறீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆப்ஷன் 3i. அதே மாதிரி இது கூட வயரிங் கிட் வந்துடும், சுவிட்ச் எல்லாமே இது கூட வந்துடும். எல்லாமே டைரக்ட் பிளக் அண்ட் பிளே தான் உங்களுக்கு. சூப்பர். இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் பிளக் அண்ட் பிளே இருக்கு. நீங்க இது நிறைய பேர் வந்து ஃபாக் லைட் மாட்டணும்னா ஒயர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீட் இருக்குமான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. ஃபுல் வயரிங் கிட்டு, ஸ்விட்ச், லைட் எல்லாமே வந்துடும். டைரக்டா பிளக் அண்ட் பிளே. நாளைக்கு எந்த ப்ராப்ளமும் வண்டியில வராது. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஃபுல் கிட்டாவே கொடுக்குறாங்க மோட்டோ கேர். அதே மாதிரி ஒரு வண்டி புது வண்டி எடுத்துட்டு வரீங்கன்னா அதுக்கான A to Z எல்லா அக்சசரிஸுமே நம்ம கிட்ட இருக்கு. கிராஷ் கார்ட்ல இருந்து கேரியர்ல இருந்து என்னென்ன போடணுன்றத நாங்களே உங்களுக்கு சஜஷன் கொடுத்துருவோம். ஸோ இப்போ அதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மோட்டோ டார்க், மோட்டோ கேர், அது மாதிரி எல்லா பிராண்ட்ஸுமே நம்ம பிரீமியம் பிராண்ட்ஸ் எல்லாமே டீல் பண்றோம். ஏத்த மாதிரி பிராண்ட்சிங் அவைலபிள் இருக்கு. பிரீமியம்னா பிரீமியமும் இருக்கு, லோ பட்ஜெட்ல பண்ணனும் லோ பட்ஜெட்டுக்கும் ஆஃபர் பண்றாங்க. கண்டிப்பா அதே மாதிரி நாங்க பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு நீங்க வேற எங்கயாவது ரெக்டிஃபை கிளாரிஃபை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாங்க கொட்டேஷன் அனுப்புறதுனால அனுப்பலாம். நீங்க பிரைஸ் கம்பேர் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதுவும் அந்த ஆப்ஷனும் வந்து கண்டிப்பா பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர். நீங்க டயர்ல அடிக்க வச்சிருக்கீங்களா? டயரும் டீல் பண்றீங்களா அப்படி ப்ரோ? ஆமா ப்ரோ. அதான் நான் சொன்னேன்ல, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான். ஒரு சர்வீஸ்னு விடுறப்ப நிறைய வேலை இருக்கும், அது டயருமே இருக்கும். ஸோ நிறைய வெளில இடத்துல பாத்தீங்கன்னா வெளியில இருந்து டயர் வாங்கிட்டு வந்து பண்ணுவாங்க. நம்ம அப்படி இல்லை, நம்ம உள்ள வந்துட்டா எல்லாமே A to Z உங்களுக்கு எல்லாமே நீங்க வண்டி எடுத்துட்டு போயிடலாம். ராயல் என்ஃபீல்ட்ல வர எல்லா வண்டிக்குமே நம்ம கிட்ட இருக்கு. டியூப்லெஸ், ஜாப்பர், பட்டன் எல்லா டைப்புமே நம்ம எல்லா பேட்டர்னுமே வச்சிருக்கோம் நம்ம. ஸோ இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இங்கே நான் பார்த்தது, டயருமே இங்கே அவைலபிள் இருக்குங்க. ஸோ டயர் வாங்கினா யூஸ்வலாக வந்து நம்ம மவுண்டர் போகணும், டயர் மாற்றணும், அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணுன்ற நீட் இல்லை. நீங்க சர்வீஸ் விட்டீங்கன்னா டயர் மாற்றணுமா டயர் மாற்றிக்கலாம், ஆக்சரிஸ் ஃபிக்ஸ் பண்ணணுமா ஆக்சரிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்க சர்வீஸ் விடுறீங்கன்னா உங்களுக்கு டயர் சேஞ்ச் பண்றது ஃப்ரீயாவே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். ஆமா, அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல நீங்க டயருக்கு மட்டும் பே பண்ணாலே போதும். அந்த பேக்கேஜ்லயே அது பண்ணி கொடுத்துடலாம். இது டயருக்கு மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணாலே போதும். இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்டு நீங்க ஜென்ரலா தெரியும், ராயல் என்ஃபீல்டு வெளியே போயிட்டு இந்த வீல கைக்கு மாட்டினாவே நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப வேலை, டிஸ்க்லாம் பேக் டிஸ்க் வச்ச வண்டியில இன்னும் சுத்தம் யாரும் கையை வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நான் அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருக்கனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டயர் சேஞ்ச் பண்ணி நாவே அரௌண்ட் அதுக்கே வந்து 1000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் டயர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ சூப்பரான விஷயம். நீங்கள் சர்வீஸ் விட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே கவர் ஆகிடும். சர்வீஸ் விடுறவங்களுக்கு மட்டும் டயர் மட்டும் மாத்தவங்களுக்கு எங்களால அப்படி பண்ண முடியாது. நீங்க சர்வீஸ் விடுறீங்கன்னா அதுல வந்து கண்டிப்பா நாங்க பண்ணி கொடுத்துறோம். சூப்பரான ஆப்ஷன் ப்ரோ. அப்ப நீங்க பார் அண்ட் மிரர்ஸ் இதெல்லாம் சின்ன சின்ன ஆக்சசரிஸ். சோ ஹேண்டில் பார் எண்ட்ல நிறைய பேர் மிரர் கேக்குறாங்க. ஆமா ஆமா. இப்போ லேட்டஸ்டா இதெல்லாம் நல்லா ஆமா இதெல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. என்ன பிரைஸ் ப்ரோ இதெல்லாம்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா 650
அவ்வளவுதான் 800. ஆமா, அதுக்கு குவாலிட்டி நிறைய இது இருக்கு. 650ல இருந்து நம்ம கிட்ட 1200 வரைக்கும் பார் அண்ட் மிரர்ஸ் இருக்கு. வந்து அவைலபிள் இருக்கு. இப்போ டிபெண்ட்ஸ் ஆன் உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே ஹெல்மெட்ஸ்க்காகவே. இதுல பாத்தீங்கன்னா வேகா, ஸ்டட்ஸ், அது மாதிரி எல்லா ஹெல்மெட்ஸ்மே பண்றோம். ராயல் என்ஃபீல்ட் மட்டும் இல்லாம எல்லா ஹெல்மெட்ஸ்மே நம்ம இதுல பண்றோம். சோ இதுல கிட்ஸுக்குமே இருக்கு, அடல்ட்ஸ்க்குமே இருக்கு, லேடிஸ்க்குமே இருக்கு நம்ம கிட்ட. சோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய கிராபிக்ஸ் அது மாதிரி எல்லாமே இருக்கு. இதுலயுமே உங்களுக்கு 10 to 15% டிஸ்கவுண்ட் வரும். ஃப்ரம் எம்ஆர்பில இருந்து 10 to 15% நம்ம டிஸ்கவுண்ட்ல பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஹெல்மெட் ஏன் இன்னைக்கு வந்து எல்லா பிராண்ட்ஸுமே வச்சிருக்கோம், எல்லா சைஸ் எல்லாருக்குமே வச்சிருக்கோம்னா, யூஸ்வலா நம்ம ஒரு பைக் வாங்குறோம் ராயல் என்ஃபீல்டு அப்படின்னா ரைடர்ஸ்க்கு மட்டும் தான் ஹெல்மெட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ பில்லியனா யூஸ் பண்ற நம்மளோட ஃபேமிலி வந்து ஒய்ஃப் ஆகட்டும், அம்மாவாகட்டும், அவங்களுக்குலாம் ஹெல்மெட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் முன்னாடி இருக்க கிட்ஸ்க்குமே வந்து ஹெல்மெட் கிடையாது. ஸோ அப்படின்னு சொல்ல இங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா, புது வெஹிக்கிள் வந்துட்டு வந்து நீங்க ஆக்சரிஸ் ஃபிட் பண்றீங்க அப்படின்னா கையோட இந்த ஷாப்புக்கும் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இதுவும் சேம் லொகேஷன்ல தான் வந்து இருக்குங்க. இங்க என்ன ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ஹெல்மெட்ஸ் வச்சிருக்காங்க. கிட்ஸ்க்கும் சரி, உமன்ஸ் ஹெல்மெட்டும் சரி, நம்ம மென்ஸுக்குமே சரி, எல்லா பட்ஜெட்லயுமே வந்து ஃபுல் ஃபேஸ், ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஹெல்மெட்ஸுமே இங்க ஒரே இடத்துல டீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கலர்ஸுமே இருக்கு. நீங்க என்ன கலர் பைக் வச்சிருந்தாலும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இங்க எல்லா கலர் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே ஐஏஎஸ்ஐ பிராண்டட் ஹெல்மெட்ஸ் தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து இங்கே வந்து ஹெல்மெட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்க பிரதர், இப்போ நீங்க இனிஷியலா வீடியோல சொன்ன மாதிரி சர்வீஸ் காட்டினீங்க, அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ், அப்புறம் ஜென்யூன் ஸ்பேர்ஸ் எல்லாம் வந்து காட்டினீங்க, ஹெல்மெட்ஸ் அது எல்லாமே காட்டினீங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஏதாவது ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுப்பேன். ஸோ நம்மளோட சேனல் பார்த்துட்டு வர நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ்லாம் கொடுக்க போறோம் ப்ரோ? ஓகே ப்ரோ, இப்போ நம்ம ஒரு வண்டி வந்து சர்வீஸ் எடுக்கிறோம்னா நம்ம ஆல்ரெடி சர்வீஸ்க்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். 1999 சொல்லி. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்க வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு நாங்க வந்து மோட்டோல வந்து இன்ஜின் ஃபிளஷ் வரும். ஸோ அது எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த 1999ல உங்களுக்கு இன்ஜின் ஃபிளஷோட சேர்த்து நாங்க பண்ணி கொடுத்துடுறோம். அது வந்து 400 rupees. ஆமா, 300 rupees வருது மோட்டல் ஃபிளஷ். ஸோ அதை போட்டு இன்ஜின் ஆயில், ஓல்ட் ஆயில் எல்லாமே ஃபிளஷ் பண்ணோம்னா உள்ள கார்பன் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வெளியில வந்துடும். இன்ஜின் ஒரு ஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ சர்வீஸ்க்கு நாங்க அந்த ஒரு ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் தென் ஆக்சசரிஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்து பிராண்ட் வைஸ் நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பா மாறும். நான் பர்டிகுலரா 10% 15% சொல்ல முடியாது. நாங்க யூஸ்வலா பண்றதை விட வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா 5% நாங்க எக்ஸ்ட்ராவே நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஸோ பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ரெட்ரோ ஸ்டார் டிஸ்கவுண்ட்ஸ், மோட்டோ டார்கோ டிஸ்கவுண்ட்ஸ், அது மாதிரி வந்து பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா டிஸ்கவுண்ட்ஸ் மாறும். ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து எம்ஆர்பில நம்ம சேல் பண்றதுல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் கொடுக்குறோம். கண்டிப்பா நாங்க எப்பயும் கொடுக்கறது அப்படிதான். எந்த ப்ராடக்ட்ஸுமே நாங்க எம்ஆர்பிக்கு சேல் பண்றது இல்லை. எல்லாத்துலயுமே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் வரும். அதே மாதிரி ஹெல்மெட்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து 10 to 15% வரைக்கும் கண்டிப்பா டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாமே நம்மளோட சேனல் நீங்க பார்த்துட்டு வந்து சொன்னீங்கன்னா மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ், இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நார்மலா வந்து வாக்கின் மாரி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தீங்க, ரைடர் மிஷினில் பார்த்தோம் ப்ரோ ஆஃபர் தரேன்னு சொன்னீங்க, அது நீங்க சொன்னீங்கன்னா பிரதர் வந்து கண்டிப்பா கொடுத்துருவாரு. ஸோ அது எந்த மாற்றமுமே கிடையாதுங்க. சரிங்களா? சரிங்க பிரதர், இப்போ நம்மளோட இந்த லொகேஷனுக்கு எக்ஸாக்டா எப்படி வரணும்? இப்போ நம்ம சென்னையில இருக்காங்க, சென்னையில இருந்து நிறைய லொகேஷன்ல வேரியஸ் லொகேஷன்ல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த லொகேஷனுக்கு எக்ஸாக்ட்டா எப்படி வர்றது பிரதர்? இது எங்க? இந்த லொகேஷன் வந்து மௌலிவாக்கம் ப்ரோ. இப்போ போரூர் பிரிட்ஜில் வந்து லெஃப்ட் கண்படி டுவர்ட்ஸ் குன்றத்தூர் போனீங்கன்னா பைக்கட் ஜங்ஷன்ல இருந்து ஒரு 100 மீட்டர்லயே இருக்கும். ஸோ நீங்க அங்க வந்துட்டு எங்க ராயல் என்ஃபீல்டுன்னு கேட்டாலும் நம்மளது ஒரு பெரிய லேண்ட்மார்க் தான். கண்டிப்பா அவங்களே எங்க கேட்டாலும் நீங்க சொல்லி விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணியே கேளுங்க. நாங்க லொகேஷனுமே உங்களுக்கு ஷேர் பண்றோம், நீங்க பார்த்தே வரலாம். ஓகே. ஸோ இந்த ஷாப்போட லொகேஷன், ஃபோன் நம்பர், டைமிங்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கூகுள் மேப்போட எக்ஸாக்ட் லொகேஷனும் கீழே இருக்கும். நீங்க அதை டிக் பண்ணி டேரக்டா வரலாம். நானுமே கரெக்டா மார்னிங் அப்படிதான் இந்த லொகேஷனுக்கு வந்து ரீச் ஆனேன். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொகேஷன் இருக்கு. சரிங்களா? சரி, இங்க நம்ம வீடியோ பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நம்பர் இருக்கும். நீங்க ஸ்பேர் வேணுனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்ல சர்வீஸ் விட போறீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ கீழே நம்ம ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து உங்களுக்கான ஹெல்ப் பண்றதுக்கு சூப்பரான ஆப்ஷனா வந்து அமையும். சரிங்களா? ஸோ அது மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க நேரில் வந்து இந்த நியூ ராயல் என்டர்பிரைஸஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேல்யூபிளான கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீண்டும் சந்திச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ வாய்ப்பு வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து சென்னையில ஒரு பெஸ்டான ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் எங்க விடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தீங்க. ப்ரோ உங்க பைக் எங்க ப்ரோ சர்வீஸ் வரீங்க, அது மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷனான வீடியோ வந்து அமைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க.
ஸோ அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ண பார்க்கலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் 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 பாய்.